சார் வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாடே எதிர்பாராத ஒரு தீர்ப்பு அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி பார்த்தோம்னா தேவைக்கா கிட்டத்தட்ட 108 109ன்னு முன்ன பின்ன போயிட்டுருக்கு. இவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு 118 தேவை. என்ன சார் விஜய் பண்ண போகிறாரு? உண்மையிலே இந்த தேர்தல் காலத்தை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. எல்லா கருத்து கணிப்புகளும் பொய்யாக்கி இருக்கிறார். அதுவும் இல்லாமல் இப்போது விஜய் இப்போ இன்னும் முடியல, இன்னும் கவுண்டிங் போய் கொண்டு தான் இருக்கிறது. இப்போ அவர் கொஞ்சம் ஷார்ட் ஆஃப் மெஜாரிட்டி தான் இருக்கார். ஏதோ கொஞ்சம் சீட்டு வேணும், 100 110 இதுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் அவருக்கு கொஞ்சம் சீட்டு வேணும்னு சொன்னால் அது எப்படி மெஜாரிட்டியை கொண்டு வர? ஆமாம் சார். சார் இப்போ அவருக்கு மெஜாரிட்டி வரணும்னா இன்னும் எத்தனை சீட்டு உள்ளே வரணும்? யார்கிட்ட கூட்டணி பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சார்? சரி, எனக்கு பார்த்த உடனே என்னென்னா, இவர் பாமக கூடலாம் ரொம்ப தேர்தல் காலத்தில் அவரை பற்றி தப்பாலாம் பேசல அன்புமணி ராமதாஸை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கூட ஏற்கனவே ஒரு கூட்டணி வரணும்னா நம்ம கூட பேசியிருக்கோம். ஸோ அதுவும் ஒரு இருக்குது. கிரீஷ் சோடங்கர் சொல்லிட்டாரு, நாங்கள் ஆதரவு கொடுப்போன்னே சொல்லிட்டாரு. அப்புறம் 2 கம்யூனிஸ்ட்டுகள் இருக்காங்க, கண்டிப்பாக வருவாங்க. இப்போ 2 கம்யூனிஸ்ட்டுகள் 4 சீட்டு, பாமகவும் காங்கிரஸ் 5 5 10 14 இவர் எடுக்க போகிற இதே எடுத்து பார்த்தா மெஜாரிட்டி வந்துடுது. ஸோ அப்படி தான் எடுப்பார் நிலைப்பாடு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதுக்கு இடையில ஏதாவது நடக்குமா அப்படின்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். சார் பிரேமலதா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா சார்? பிரேமலதா கூட கண்டிப்பாக வருவாங்க. அவங்க இதுதான் கிடையாது, எப்பவுமே அவங்க ஓப்பனாக தான் இருந்தாங்க. நீங்கள் வந்தால் நீங்கள் வாங்க, நாங்கள் போங்க, அந்த மாதிரி இதுதான். ஸோ கண்டிப்பாக அவங்களும் சேர்ந்துவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சார் இந்த மக்கள் தீர்ப்பு எப்படி சார் பார்க்குறீங்க? சரி, மக்கள் தீர்ப்பு ஒரு பிரெஞ்சு புரட்சி ஒன்று நடந்தது. ஸோ அது பிரெஞ்சு புரட்சி இதெல்லாம் நடக்காது, இப்படிலாம் நடக்காதுன்னு நினச்சிட்டாங்க. ஆனால் மக்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு புரட்சியை உருவாக்குனாங்க. ஸோ அது மாதிரி இது சைலண்ட்டான ஒரு புரட்சியாக மக்கள் எல்லாமே பார்த்தாங்க. அதை செய்து ஒரு விசில் புரட்சி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய திராவிட கட்சிகள் எல்லாம் காசு கொடுத்தாங்க, அப்படி இப்படின்னு இருந்தப்போ இதையெல்லாம் மீறி விஜய் அதை செய்ய முடியாது அப்படின்னு தான் எல்லாரோட நம்பிக்கையாக இருந்தது. ஆனால் மக்கள் ஒரு பிரெஞ்சு புரட்சியை போல வீட்டுக்குள்ளேயே இருந்து தனக்குள்ளே ஒரு புரட்சியை உருவாக்கி இன்றைக்கி விஜய் வெற்றி வேட்பாளராக அறிவித்து இருக்கிறார்கள். அந்த கட்சி இனிமேல் என்ன முடிவுகள் எடுக்க போவதே என்பதெல்லாம் நம்ம வருங்காலங்களில் இன்னும் விரிவாக பேசுவோம். சார் இப்போ ஆளுநர் வேறு இன்னும் நியமிக்கப்படலை தமிழ்நாட்டுக்கு தனியாக. எப்படி சார் ஆட்சி அமைக்கிறதுல எப்படி இருக்கும்? அப்படி இல்லை, நமக்கு டெம்பரரியாக ஒருத்தர் இருக்கார். அவர் பதவி பிரமாணம் பண்ணிட்டு போயிடலாம். அது ஒன்றும் அது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. திடீர்னு வருவாங்க, பண்ணிட்டு போகலாம். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா இருந்து அதுக்கப்புறமா முடிவு பண்ணும் மத்திய அரசாங்கம். இவர் பதவி பிரமாணத்துக்கு கண்டிப்பாக அந்த கவர்னர் கண்டிப்பாக வந்துடுவார். நன்றிங்க சார். நன்றி.